ஒரு சொட்டு ஆல்கஹால் உடம்புக்குள்ள போனா உன்னுடைய ஈரல், ஒருவேளை உனக்கு ஈரல் நோய் வருவதற்கான தகவமைப்பு இருந்தா உனக்கு நோய் வரும். யாருக்கு இருக்குன்னு தெரியாது நமக்கு. பல பேர் மொடா குடியா ரொம்ப நாள் இருக்கான் சொல்லிக்கலாம். அவனுடைய உடலில் அவனுடைய தவிப்பில் அன்றைக்கு இருந்த சூழல் அப்படி இருக்கலாம். இன்னைக்கு என்விரான்மெண்ட் கெட்டு கிடக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மாறிடுச்சு, தண்ணி மாறிடுச்சு, மண்ணு மாறிடுச்சு, எல்லாம் மாறி இருந்தும் எல்லாரும் இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஒருவேளை ஒரு இதய நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா இன்னைக்கு நம்மளுடைய இதய நாளத்தில் ஒரு ஸ்டென்ட் வச்சு இல்லைன்னா ஒரு சிஏபிஜி வச்சு அதுக்கப்புறம் 15 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இதய நோய் அவ்வளோ அழகாக சிகிச்சை பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த குடியினால் ஈரல் சுருக்க நோய் என்கிற சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்ததுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு லட்சம் தெரியுமா? 30 லட்சம் ரூபா ஆகும் செலவு. அதுக்கு யாராவது கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தன்னோட ஈரல்ல கொஞ்சம் பிட்டு கொடுக்கணும். அவனுக்கு அவன் இட்லியவே பிட்டு தர மாட்டான், ஈரலை பிட்டு தருவானா யோசிச்சுக்கோங்க. அப்படி ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து தொடர்ந்து மருத்துவம் செஞ்சா மட்டும்தான் பிழைக்க முடியும். வேணுமா நமக்கு? ஒருபோதும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நண்பர்களே. பெண்களை ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.